பிராக்ஜோதிஷபுரத்தின் அரசனான நரகாசுரன் தனது எல்லையற்ற அதிகார மமதையால் 3 உலகங்களையும் ஆக்கிரமித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 16,100 இளவரசிகளையும் மங்கையரையும் பலவந்தமாக கடத்திச் சென்று தனது சிறையில் அடைத்து வைத்திருந்தான். இந்த பெண்களின் அவல நிலையைக் கண்டு மனமிறங்கிய கிருஷ்ணர் தனது தேவியான சத்யபாமாவோடு சென்று நரகாசுரனை வதம் செய்து அவர்களை மீட்டெடுத்தார். ஆனால் சிறையிலிருந்து விடுதலையான அந்த பெண்களுக்கு சமூகம் ஒரு பெரும் சவாலை வைத்தது. அக்கால கொள்கைகளின்படி மாற்று ஆடவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களை அவர்களின் குடும்பத்தினரோ அல்லது சுற்றத்தாரோ மீண்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அவர்களுக்கு சமூக அந்தஸ்து வழங்கவும் எவரும் முன்வரவில்லை. திக்கற்ற நிலையில் நின்ற அந்த பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த அநீதியால் இனி எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் இழிச்சொல்லுக்கும் ஏழ்மைக்கும் ஆளாக நேரிடும் என்பதை உணர்ந்து தங்களுக்கு புகலிடமும் கௌரவமான வாழ்வும் தரக்கூடிய ஒரே சக்தியாக திகழ்ந்த கிருஷ்ணரிடமே சரணடைந்து தங்களை ஏற்குமாறு வேண்டினர். அவர்களின் துயர் துடைக்கவும் அவர்களுக்கு அரசி என்ற உன்னதமான சமூக பதவியையும் பாதுகாப்பையும் வழங்கவும் எண்ணிய கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவரையும் முறைப்படி மனம் புரிந்து கொண்டார். மேலும் அவர் தனது யோக மாயையினால் 16,100 வடிவங்களை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் ஒரே நேரத்தில் வாழ்ந்து அவர்கள் எவருமே தனிமையை உணராவண்ணம் இல்லற தர்மத்தை நிலைநாட்டினார். இது காமத்தினால் உருவான பந்தமல்ல, மாறாக அபயம் என்று வந்தவர்களுக்கு தனது பெயரையும் புகழையும் பகிர்ந்து கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களின் மாண்பை காத்த ஒரு இறைவனி